tamilstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிகா ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல வந்த நாயகி சுரேஷ் கோபியோட ருத்ர சிம்ஹாசனம் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா 3 கதாநாயகிகள்ல ஒருத்தங்களா நடிக்கிறாங்க. சோ இதுல இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா நம்மள இப்ப இருக்கிற காலகட்டத்துல செவ்வாய் தோஷம் அதெல்லாம் யாரும் நம்புறதில்ல. இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருந்தா அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. இந்த கோயில வந்து நிறைய சுற்றி வரணும், வாழை மரம் அப்படி இப்படின்னு நிறைய பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த படத்தோட கேரக்டர்ல செவ்வாய் தோஷம் இருக்கு. வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அதை பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் கோயில் கிட்ட. சோ அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கப்பதான் ஷூட்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கிட்ட கனிகாக்கு தனியா இடமே கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றதுல ஆடு கோழி இதெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க. சோ இதை வந்து பாத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஆடோ கோழியோ வந்து ரொம்ப கதற சவுண்ட் கேட்குமா. இதை கேட்ட கனிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க ஃபேஸ்புக்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான். ஸோ அதை கொல்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கத்துறப்பெல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அந்த நாள்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆடு கோழி எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொன்னா கேட்டுருவாங்களா? ஸோ அதுதான் இப்ப சாப்பிடவே பண்றாங்க. அதிக அளவுல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயமும் அதான் இருக்கு. ஸோ கனிகா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ முக்கியமான விஷயமா தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tamilstar.com தொடர்ந்து பாருங்க.